பிரைஸ்லாம் தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ 2 days பிஃபோர் உள்ளான ஜெயம் எப்படி நம்ம வெளிப்புறங்களில் இந்த உலகத்தில் ஜெயிக்கணுன்ற வாஞ்சையோடு நிறைய பேர் ஓடிட்டு இருந்தாலும் பரலோகம் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம உள்ளான மனுஷனில் ஜெயம் கொள்ளணுன்றது தான். அப்படி ஜெயித்தவர் தான் யோபு. அத்தனை பாடுகள் மத்தியிலும் தேவனை குறித்து அவர் எதுவுமே முறுமுறுக்கல. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிசாசினுடைய ராஜ்யத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இவர் சரீரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பிசாசின் ராஜ்யத்தை இவர் பாதிக்கிறவராக இருந்தாருன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். மேபி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களை என்கரேஜ் பண்ணும். ஸோ இன்னைக்கு எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு காரியம் சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரு. இந்த வசனத்தை நிறைய மெசேஜில் நம்ம கேட்டிருந்தாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு ஆவியானவர் நமக்கு ஒரு வசனத்துலேருந்து புதிய புதிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார்னு. அந்த மாதிரி இன்றைக்கும் நிறைய புதிய காரியங்களோடு ஆண்டவங்களோடு இடைப்படுவார். கேளுங்க. ஒருவேளை எனக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு வேண்டிய அந்த ரெக்கக்னேஷன் வரல, எல்லாரும் என்னை அற்பமாக பார்க்குறாங்க, என் பேச்சுக்கு வேல்யூ இல்லை, நான் சொல்கிறத யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் ஒரு மன சஞ்சலத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும். கர்த்தர் உங்களை இந்த மெசேஜ் மூலம் ஆசீர்வதிக்கவும் பலப்படுத்தவும் விரும்புகிறாரு. நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த வாசித்த வசனத்தில் வீடு கட்டுகிறவர் ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிறார். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா தள்ளின கல்லை தலைவர்களாய் மாற்றுகிறார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவரோட பிளான். எந்த கல் வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளப்பட்டதோ மனுஷர்களால, அந்த கல்லை தேவன் தம்முடைய ராஜ்யத்துல தலைவர்களாய் மாற்றுகிறார். இதுக்கு பைபிள்ல எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இருக்கு. யோசேப்பு ஒரு தள்ளினக்கல், அவன் குடும்பத்தாரால தள்ளப்பட்ட, சகோதரர்களால தள்ளப்பட்ட ஒரு கல், அந்த தள்ளப்பட்ட கல். அதே போல மோசேயை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7:23 சொல்லியிருக்கோம், அவனை தள்ளி உன்னை யார் அதிகாரியா ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி மோசேவை அவங்களுடைய ஜனம், அவனுடைய இனத்தார் தள்ளி விடுவார்கள். மோசே தன்னுடைய இனத்தினால தள்ளப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட கல், தள்ளின கல். அதே போல தாவீது பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேசத்திலிருந்து தள்ளப்பட்டவர். அவரும் அவருடைய சொந்த தேசத்துல இருந்து சவுல் என்ன பண்றார், விரட்டி எடுக்கிறார். அங்கிருந்து அவர் தள்ளப்பட்டவராதான் எல்லா இடங்களும் சுற்றி திரிகிறார். எல்லாவற்றுக்கும் மேல இயேசு கிறிஸ்து ஒரு தள்ளப்பட்ட கல். அதை மாத்திரம் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சு காட்டுறேன். லூக்கா 17:25 அழகா சொல்லியிருக்கு. லூக்கா 17:25 அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. இந்த சந்ததி, அது இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனோம்னா யூத மார்க்கத்தினரால, வேத பாரகர், பரிசேயர், இப்படிப்பட்ட மார்க்கத்துல பக்தி வைராக்கியம் கொண்டவர்களால தள்ளப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஸோ குடும்பத்திலிருந்து தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, தேசத்தை விட்டு தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, இனத்துல இருந்து தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் டினாமினேஷன், ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், இல்லை பர்டிகுலர் ஒரு ஃபெல்லோஷிப், இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து நம்ம தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தர் தள்ளப்பட்ட கல்லை தலைவர்களாய் மாற்றுகிறார். இதுதான் இன்றைக்கான நற்செய்தி. ஆண்டவர் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை. ஆண்டவர் தலைக்கல்லாய் நம்மை மாற்றும்படி விரும்புகிறார். இந்த தள்ளினவர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு தள்ளுறாங்க அப்படின்னா, வேண்டாம், அதாவது நமக்கு குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்கு, அவங்களோட லிஸ்ட்ல இந்த கிரைட்டீரியா இருந்தாதான் அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்க முடியும். அப்படி பார்த்தா யோசேப்போட சகோதரர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அவங்க செய்யற பொல்லாப்பெல்லாம் யோசேப்பு ஃபாதர் அவங்களோட ஃபாதருக்கு தெரியப்படுத்திட்டு வந்தான். அந்த யோசேப்பு டிஃப்ரெண்டா இருந்தான். ஸோ அதனாலவே யோசேப்பு அவங்க தள்ளி வைத்தார்கள்.
அதே மாதிரி பார்த்தோம்னா தாவீதும் அப்படிதான். தாவீது மேல இருந்த அழைப்பு நிமித்தமே தள்ளப்பட்டாரு. மோசையின் மேல இருந்த அழைப்பு நிமித்தமே தள்ளப்பட்டாரு. ஸோ ஆண்டவர் நம்முடைய அந்த தள்ளப்படுதல்ன்ற வழி எப்படி இருக்கும் அப்படின்னு ருசிக்கும்படி அவர் அந்த பாதையில போனாரு. இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை போல அவர் அந்த வழியை உணரும்படியே அந்த பாதையில அவர் அனுமதிக்கப்பட்டார். அவரும் தள்ளப்பட்டாரு. ஸோ இவங்க தள்ளனவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளோட காரியத்துல இருந்து அவங்கள நம்ம புறக்கணிச்சிட்டோம், அவங்கள தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்க குடும்பம் உங்களை தள்ளி இருந்தா, ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களை நெக்லெக்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில், ஒரு சொசைட்டியில், இல்லை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபெல்லோஷிப்பில் நீங்கள் தள்ளப்பட்டவர்களை போல் இருக்கீங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட க்ரைட்டீரியாவில் நம்ம மீட் ஆகலை, நம்ம வந்து அவங்களுக்கு செட் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு காரியத்தோட எண்ணத்தோட அவங்க தள்ளி விட்டுறாங்க. அதான் யோசேப்பின் சகோதரர்கள் சொல்லுவாங்க, இவன் சொப்பனை என்னமாய் முடியும் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷன்ல அவளை தள்ளுறதா நினைச்சு தள்ளுறாங்க. ஆனா இன்னும் ஒரு பிளஸ்ஸிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, மிக மிக ஒரு நல்ல ஒரு செய்தி ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன அப்படின்னா, தள்ளினவர்கள் தேவனுடைய திட்டத்துல நம்மளை தள்ளுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஜனங்கள் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, நாங்க தள்ளி விட்டுட்டோம், இது இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க, இவங்க எங்க குடும்பத்துக்கு செட் இல்லை, இவங்க எனக்கு வந்து செட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி மனுஷங்க நினைக்கலாம். ஆனா தள்ளுகிறவர்கள் தேவனுடைய திட்டத்துல உங்களையும் என்னை தள்ளி விடுகிறார்கள். சந்தோஷமா இருங்க. நீங்க இது வரைக்கும் மேபி வந்து எல்லாரும் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, எல்லாரும் என்னை இப்படி அற்பமா நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேளை குழம்பி இருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு நற்செய்தி என்னன்னா, தள்ளினவர்கள் வேற எங்கேயும் தள்ளல, தேவனுடைய திட்டத்துக்குள்ள உங்களை தள்ளி விட்டுருக்காங்க. அங்கிருந்து தான் தேவனுடைய திட்டத்துக்கான பாதையே ஸ்டார்ட் ஆகுது. அதனால ரொம்ப சந்தோஷமா அந்த பாதையில வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தள்ளினாலும் பர்டிகுலராக இன்னைக்கு ஆண்டவர் வந்து எனக்கு காண்பித்து கொடுத்த ஒரு காரியத்தை குறித்து உங்களோட நான் பேசி இந்த மெசேஜை முடிக்கிறேன். எரேமியா 30:17 சொல்லியிருக்கு, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் வந்து நம்மளுடைய இருதயங்களின் ஆழங்களை அறிகிறவர். அவரு இந்த சீயோன் தான் இப்ப நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள். இந்த சீயோனுக்கு அவர்கள் ஒண்ணு செஞ்சாங்க. அவர்கள்ன்றது யாரு? அவர்களை சுற்றியுள்ள குடும்பத்தாரா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், மனுஷங்களா இருக்கலாம், வேற எந்த விதமான மனுஷங்க மீன்ஸ் ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும், எந்த மனுஷர்களா இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விசாரிப்பற்ற சீயோன்னு சொல்லி உன்னை தள்ளி விட்டுட்டு உனக்கு பேரே என்ன கொடுத்துட்டாங்க, நீ தள்ளப்பட்டவள் அப்படின்ற, தள்ளுண்டவள் அப்படின்ற ஒரு பேரையும் உனக்கு கொடுத்துட்டாங்க. அவர்கள் அப்படி பண்ணினபடினால நான் உனக்கு ஒன்று செய்ய போறேன். இதுதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்த சொல்ல விரும்புகிறேன். என்னைக்கு மனுஷங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப லோவா ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே தேவனுடைய பார்வை அதிக மனதுருக்கத்தோடையும் அதிக அன்போடையும் நம்ம மேல பட ஆரம்பிக்கும். லேயாளுக்கு நடந்தது அதுதான். அவ அற்பமா எண்ணப்பட்டதாலேயே அவ வந்து ராகேலை விட ஆசீர்வதிக்கப்பட்டவளா மாறிட்டா. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம நெகட்டிவாக இதை நினச்சிட்டு இருப்போம். அதனால அதை அறிஞ்ச தாவீது தான் சொல்கிறாரு, சிமையை தூஷிக்கும் போது அவன் தூஷிக்கட்டும், மேபி ஆண்டவர் இதை பார்க்கும்போது ஆண்டவருக்கு என் மேலே இறக்கம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸில் வந்து ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸில் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு வசதியாக இருக்காங்க, பார்க்க நல்ல லுக்காக இருக்காங்க, நல்ல படிக்கிற பசங்களா இருக்காங்க. ஆனா ஒரு பையன் மட்டும், ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப ஒரு பார்க்கவே பரிதாபமான நிலையில ட்ரெஸ் எல்லாம் ஒரு
சரியா ட்ரெஸ் இல்லாம, அந்த மாதிரி சரியா படிப்பு வராம, இல்ல குடும்பத்துல ஒரு பாதிப்போட ஒரு பொண்ணு வருதுன்னா, இந்த அன்பான டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு தான் எக்ஸ்ட்ரா கேரை கொடுப்பாங்க. இது வந்து மனுஷங்கள் இடத்திலே இந்த சுபாவம் வெளிப்படுது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உன்னை விசாரிப்பற்றவர்கள்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால நான் என்ன பண்றேன், உன் காரியத்தை டீல் பண்றேன், உன்னை நான் டீல் பண்றேன், உன் மேல எக்ஸ்ட்ரா கேர் நான் செலுத்த போறேன், உன் மேல நான் எக்ஸ்ட்ரா கேர் செலுத்தி நான் உன்னை என்ன பண்ண போறேன், உன் காயங்களை அடிக்காயங்களை ஆற்ற போறேன். எப்பெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுறோமோ அங்கெல்லாம் ஒரு காயம் ஏற்படும். கர்த்தர் அதை ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு கூட அந்த ரிஜெக்ஷன் அது வந்து ரொம்ப ஒரு வலி. நிறைய குடும்பத்திலே க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பே ரிஜெக்ட் பண்ணி தள்ளும் பொழுது அது எவ்வளோ ஒரு வலியா இருக்கும். அந்த வலியை தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் காயத்தை நான் ஆற்றுவேன்னு சொல்றாரு. இந்த காயப்பட்டவங்க வந்து நார்மலா இருக்க மாட்டாங்க. வித்தியாசமான டென்ஷனு, எரிச்சல், இந்த மாதிரி காரியங்கள்லாம் எங்கேருந்து வெளிப்படுதுன்னா உள்ள இருக்கிற காயத்துல இருந்து. ஆனா ஆண்டவர் சமூகத்துல அதை ஆற்றிக்கொள்ளக்கூடிய எல்லா தீர்வையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் அடிக்காயத்தை ஆற்றுவேன்னு சொல்லிட்டு. இது அப்படியே அந்த அந்த சங்கீதம் 118 இருக்க வசனத்தை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தா கர்த்தர் சொல்லியிருக்காரு, தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிறேன். எப்படி மாற்றார் அப்படின்னா, இந்த கல் வந்து எது இல்லைன்னு நினைச்சு அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த கல்லின் மேல வைக்கிறார். இப்ப சீயோனை குறிச்சு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவா புரியும். ஆண்டவர் இப்ப சொல்லிட்டாரு, அவங்க இப்படி உன்னை பண்ணிட்டாங்கல்ல, நான் இதுல ஒரு விஷயத்த செய்ய போறேன், நான் இதுல வைராகியமா இறங்க போறேன், இறங்கி உன்னை வந்து எடுத்து நிறுத்த போறேன். அதுதான் சங்கீதத்துல சொல்லியிருக்கும், சீயோனை தமது மகிமையில வெளிப்படுவார். அது வைராகியமா ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம். எதனால இந்த வைராகியம் ஆண்டவருக்கு உண்டாச்சுன்னா, அவங்க மற்றவங்க சியோன் மேல செய்த அந்த விஷயங்கள், மற்றவங்க சியோனுக்கு செய்த காயங்கள், அற்பமாய் நினைச்ச நினைவுகள், அவங்க சியோனை ஒதுக்கி வைத்த அந்த காரியங்கள் வந்து தேவன் சியோனுக்கு நன்மை செய்யும்படியான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஹல்லேலூயா! ஆண்டவர் எவ்வளவு தூரம் நமக்கு நன்மை செய்கிறார் பாருங்க. அப்ப இந்த சீயோனை கட்டி மகிமைப்படும் பொழுது ஆண்டவர் அதை எப்படி மாற்றார்? நான் சொன்ன மாதிரி தள்ளப்பட்டதை தலையாய் மாற்றுகிறார். அப்ப சீயோனை குறிச்சு சங்கீதத்துல சொல்லியிருக்கு, சீயோன் வந்து மகாராஜாவினுடைய நகரமா இருக்கும். அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் ஒரு லெவலுக்கு இந்த சீயோனை ஆண்டவர் வந்து கொண்டு போகிறார். அது மாத்திரம் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக சில பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். சீயோனை குறித்து ஸ்பெசிஃபிக்கான பிளெஸ்ஸிங் இருக்குது. ஒன்று, சீயோன் வந்து கர்த்தருக்கு பிரியமானது, மனுஷங்களால புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு மிகவும் பிரியமா நான் வந்து தங்கணும் அப்படின்னா அது சியோன் இடத்துல தான் தங்குவேன். அவருக்கு வானம் சிங்காசனம், பூமி பாதபடியா இருக்கு, ஹெவன்ல இல்லாத காரியங்களே இல்லை, துதிகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த விசாரிப்பற்ற சியோன் இடத்துல வந்து வாசம் பண்ண தேவன் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். எப்பயுமே இந்த ரிஜெக்டட் எல்லாமே ஆண்டவருக்கு வந்து வாண்டடா மாறிடுவாங்க. ரிஜெக்டட் எல்லாம் ஆண்டவரோட வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறவங்க. ஸோ ஆண்டவர் என்ன பண்றார்? சியோனை தெரிந்து கொண்டு அதுல வாசமா இருக்கிறார், வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அதே போல எழுப்புதல்ல தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வசனம், தேவனுடைய துதி, இதுதான் மேஜரான விஷயம். எழுப்புதல் வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் பிரவாகித்திருக்கும், தேவனுடைய வசனம் வந்து அளவில்லாமல் பிரவாகித்திருக்கும். இது எல்லாமே இப்ப வெளிப்பட்டாலுமே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறையில, அளவில்லாமல் ஒரு கட்டுக்கடங்காத விதத்துல தேவனுடைய வசனம், துதி, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுற நாட்களை தான் நம்ம எழுப்புதல்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்படி வெளிப்படும் பொழுது அந்த பிரசன்னத்துலதான் பர்வதங்கள் உருக போகுது, அந்த பிரசன்னத்துலதான் கடினமான இருதயங்கள்லாம் நொறுங்க போகுதுன்னு நாம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த 3 விஷயமே சியோனோட தொடர்புடைய விஷயங்கள். இன்னைக்கு நீங்க லோ வேல்யூவா, தள்ளப்பட்டவர்களா, உங்க பேரே விசாரிப்பற்ற சியோன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம்.
என் லைஃப்பை வந்து இது பண்ணாங்க சிஸ்டர், யோசிச்சு பார்த்தாங்க சிஸ்டர், எனக்கு இந்த பேர் தான் சூட் ஆகும் சிஸ்டர், விசாரிப்பற்ற சியோன், நான் தள்ளுண்டவர், எதுக்குமே நான் ஒத்து வரமாட்டேன் அப்படின்ற ஒரு காரியம்தான் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, எழுப்புதல்ல தேவன் இந்த பாத்திரத்தை எடுத்து மகிமையான காரியங்களை செய்கிறார். பாருங்களேன், எசேக்கியா ராஜா வந்து சனகரிப் வந்து எசேக்கியா ராஜாவை தாக்க வரும்பொழுது ஆண்டவர் அங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு அழகா, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை பார்த்து நகைக்கிறாள் அப்படின்னு சொல்லி எசேக்கியல் 37:22 சொல்லியிருக்கு. அவ இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். அப்ப பாதாளத்தினுடைய கிரியைகளை பரிகாசம் பண்ணுகிறவர்களா இகழ்கிறவர்களா நம்மள ஆண்டவர் வந்து மாற்ற வல்லவர். சனகரிப்பு போல அப்படியே கெர்ஜிக்கிற அந்த பாதாளத்தின் கிரியைகள்லாம் விசாரிப்பற்ற சியோன்களை கொண்டு ஆண்டவர் பரியாசம் பண்ண வைப்பார், ஆண்டவர் வந்து இகழ வைப்பார். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை விசாரிப்பற்ற சியோனாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்ய விரும்புகிறார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஆனால் நான் விரும்பி வாசம் பண்ண தெரிந்து கொண்ட சியோன், அதே போல சியோன்ல உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. இன்னும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். இன்னொரு இடத்துல வசனத்துல சொல்லியிருக்கு, சியோனே உன் தேவனை துதி, உன் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரின்னு சொல்லிட்டு. இந்த சியோன் தான் இன்னொன்னு ஏசையால சொல்லியிருக்கோம். ஏசையால மகிமை வெளிப்படுற அந்த ஏசையா 40:5 கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும்னு சொல்லப்பட்ட அந்த சாப்டர்ல சியோனை குறிச்சு சொல்லியிருக்கு. சியோன் என்னும் சுவிசேஷிகையே நீ உயர்ந்த பர்வதத்திலேறு. எங்க இருந்து ஆண்டவர் உயர்ந்த பர்வதத்தில் சுவிசேஷிகையா ஆண்டவர் வந்து இந்த சியோனை மாற்றுகிறார். அப்ப எழுப்புதல்ல ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு நபரா ஆண்டவர் என்ன பண்றார், இந்த ரிஜெக்ட் பண்ணப்பட்ட இந்த சியோனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இன்னைக்கும் நிறைய ஹிடன் லேம்ப்ஸ் இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பெரிய பெரிய அளவில் அவங்க ஃபேமஸாக இருக்க மாட்டாங்க. நிறைய பாஸ்டர்ஸுங்க, நான் வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு போதகர்களுக்காக நான் அவரை துதிக்கிறேன். அவங்க எல்லாருமே ஹிடன் லேம்ப்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மறைந்துள்ள ஒரு அந்த விளக்குகள் அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நான் எனக்கு அவங்க போகிற பாதை, அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது, ஊழியத்துக்காக அவங்க படுகிற பிரயாசங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே எனக்கு வேதனையாக இருக்கும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் வேதனைப்பட்ட சில நாட்களில் தான் ஆண்டவர் எனக்கு அந்த காரியத்தை உணர்த்தினார். இவங்க எல்லாருமே எழுப்புதலில் வந்து ஒரு மலையின் மேல் உள்ள பட்டணமாக நிற்பாங்க. இந்த சியோனுக்கு கொடுத்த வாக்கு தத்தமும் அதுதான். இன்னைக்கு அது விசாரிப்பற்றதா இருக்கலாம். ஆனா தள்ளப்பட்ட கல்ல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு கிரியை செஞ்சிட்டு இருக்காரு. இது ஆண்டவர் ஒரு தடவை தியானிக்கும் பொழுது என்னை எப்படி எழுத வச்சார்னா, எல்லாரும் அவங்க வாழ்க்கையை கட்டுறதுல பிஸியா இருந்து உன்னை தள்ளி விட்டுட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையை உன்னை தள்ளி விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை கட்டுறதுல பிஸியா இருக்காங்க. ஆனா தள்ளின உள்ளதான் அவங்களோட வாழ்க்கை கட்டடத்திற்கு நான் தலைக்கல்லா மாற்ற போறேன் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தி காண்பித்தார். அது போல இன்னைக்கு வந்து நிறைய ஃபேக்கான மினிஸ்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுறத பார்க்குறோம். நிறைய வந்து ஜனங்கள் அதில் ஈர்க்கப்படுறத பார்க்குறோம். ஆனால் எழுப்புதல்ல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். மறைந்துள்ள தம்முடைய சியோன்களை ஆண்டவர் வெளியில கொண்டு வருவார், மலையின் மேல கொண்டு வந்து நிறுத்துவார். உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி நம்மளை பலப்படுத்துகிறார். ஸோ இன்னைக்கு விசாரிப்பட்டவர்களா இருந்தாலும் அவருடைய வேலைப்பாடுகள் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இது உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரிஞ்ச விஷயம். உங்களிடத்துல ஆண்டவர் வேலைப்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார்ன்ற தெளிவு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நிறைய இன்டிமேசி இருக்கும். ஆனா வெளியில அது ஒரு வேல்யூவாவே தெரியாது, அது ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. யோசேப்பு, தாவீது, மோசே எல்லாரோட லைஃப்லயும் இதை நம்ம அப்ளை பண்ண முடியும். எல்லாருமே ஆண்டவரோட ஒரு நெருக்கத்துல இருந்தாலுமே அவங்களோட அந்த இது தெரியவே இல்லை, லாஸ்ட் வரைக்கும் தெரியவே இல்லை. ஏன் இன்னும் சொல்ல போனா யோசுவா வந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். யோசுவாவோட காலம் வரும்பொழுது ஆண்டவர் அவனுடைய வேல்யூவை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஸோ அது போல ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இந்த சியோன்களை தம்முடைய மகிமையில ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பர்சனா நிறுத்துவார்.
அதற்காக நீங்கள் காத்துருங்க, எதிர்பார்த்துருங்க. அந்த சீசன் வர வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரிஜெக்ஷனு, இந்த ஹியூமிலேஷனு, மற்றவங்க நம்மளை வந்து இல்ட்ரீட் பண்ணுற காரியங்கள்லாம் மேபி தொடர்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்கிறபடினால அந்த ரிவைகள் வரும்பொழுது நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, மலையின் மேல் உள்ள பட்டணமா என்னோட சியோனை பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறுத்தி காண்பித்து எல்லாருடைய கவனமும் இப்ப என்ன பண்ணப்படும்னா சியோன் பக்கம் இழுக்கப்படும். அதான் வசனம் சொல்லியிருக்கு, சியோனிலிருந்து ரட்சிப்பு வெளிப்படும். சங்கீதம் 14:7 சொல்லியிருக்கு. சங்கீதம் 14:7 சியோனிலிருந்து ரட்சிப்பு வெளிப்படும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறார்? 14:7 சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. சியோன் ரட்சிப்பே எங்க இருந்து பிகின் ஆக போகுது அப்படின்னா சியோன்ல இருந்து பிகின் ஆக போகுது. வேத வசனம் எங்க இருந்து வெளிப்பட போகுதுன்னா இந்த மறைந்துள்ள சியோன்களில் இருந்து தான் வெளிப்பட போகுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆண்டவரே என்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி, உங்கள் பிளானில் இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் வந்து உங்களை தொடர்ந்து நித்தமும் நடத்தி நம்மளை அந்த சியோன்களாக உருவாக்கி அந்த அந்த சியோனுக்குரிய வேல்யூ எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவருடைய எழுப்புதல்ல நம்மளை சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வெசலாக ஆண்டவர் நிறுத்துவார். நம்பிக்கையோடு காத்துருங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு இந்த காரியங்கள்லாம் நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்யும் பொழுது அந்த காயம் வந்து காணாமே போயிடும். அப்போ வந்து தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் எப்பயுமே காம்பன்சேட் பண்ணும்போது அது வந்து அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய இரக்கத்தின்படி செய்வார். அது வந்து அளவிட முடியாது. அதனால ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து நம்முடைய காயத்தை எல்லாம் ஆற்றி அவருடைய ராஜ்யத்துல சத்ருவை பரிகாசம் பண்ணக்கூடிய சத்ருவை பார்த்து நகைக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு வெசலா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். எதிர்பார்ப்போடு இருங்க, காத்திருங்க, ஜெபத்தோட காத்திருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.